கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:18-19. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை, புதிய துவக்கங்களை, புதிய வழிகளை, புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கிறவர். பிரயாணம் பண்ண முடியாத வனாந்திரமான பாலைவனத்தில் புதிய வழிகளையும், அவாந்திர வழியில், அதாவது பால் நிலத்தில், வறண்ட நிலத்தில் ஆறுகள் என்ற புதிய காரியத்தை செய்வேன் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். இந்த புதிய காரியங்கள் தோன்ற இதற்கு முந்தின வசனம் 18 முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் புதிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். 70 வருடம் பாபிலோனின் அடிமைத்தனம் ஒரு மோசமான அனுபவம். பலி, பண்டிகைகள், தேவாலயம், துதி எதுவும் இல்லாத அந்நிய நாட்டில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது துயரமானதுதான். இவர்கள் பாவத்தின் நிமித்தம் எமைப்பொழுது கைவிட்டாரை தவிர உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டார். ஆதலால் பவுல் சொல்லுகிறபடி 2 கொரிந்தியர் 5:17 பழையவைகள் ஒளிந்து புது சிருஷ்டியாக மாற விரும்புகிறார். 400 வருட அடிமைத்தன இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்தின் சிந்தை அவர்களை விட்டு போகவில்லை. பாழும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற புதிய சிந்தையை, புதிய தரிசனத்தை நோக்கி செல்ல வேண்டியவர்கள் பழைய சிந்தைகள் மாறாததினால் அதை சுதந்திரிக்க தாமதமானது. இன்றைக்கும் ஏசாயா 43:25 படி பாவங்களை மன்னித்து அவர் மறந்தே விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்திலே முதுகுக்கு பின்னாக மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாய் விலக்கிவிட்டார். முழு உலகத்தின் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து மன்னித்து விட்டார். ஆனால் மன்னிக்கப்பட்ட பின்பு அதையே நினைத்து குற்ற மனசாட்சியில் வாழ்வது புதிய காரியங்களை தாமதப்படுத்தும். பழைய தோல்விகள், வேதனைகள், போராட்டங்கள் நேற்றோடு மறைந்து பழைய வைராக்கியங்கள், பழைய கசப்புகள் முற்றிலும் நம்மை விட்டு விலக்கி உங்கள் எண்ணங்கள் புதியதாகட்டும், புதிய சிந்தையால் நிரம்பட்டும். புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் வனாந்திரம் மாறி புது வழிகள் உண்டாகும். உங்கள் அவாந்திர வழியில் தண்ணீர்கள் என்ற அற்புதத்தை செய்து மகிழ்ச்சியாக்குவார். பயப்படாதீர்கள், விசுவாசத்தை எதிர்பாருங்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பழைய காரியங்களை, பழைய பாவங்களை மன்னித்து மறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நானும் அதை மறந்துவிட கிருபை தாரும். புதிய காரியங்களை, புதிய வழிகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.